ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். மணிமேகலை அண்ட் பிரியங்கா அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற கான்ட்ரவர்சியை பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேரும் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ பிரியங்காவுக்கு ரொம்ப நெருக்கமான டிஜே பிளாக் பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி முறையாக பேசியிருக்காரு. அண்ட் அவர் ஒரு வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டதை ஒரு பாட்டு போட்டிருக்காரு. அந்த பாட்டுக்கு கீழே கேப்ஷன் பார்த்தீங்கன்னா, வீடியோ போட்டு பேசுகிற அளவுக்கெல்லாம் எனக்கு மூளை கிடையாது, அதனால தான் பாட்டு போட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அக்காவுக்கு ஜால்ராவா ஷோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் யார் மேலே தப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு டிஜே பிளாக், சிஸ்டர் ஷோ பார்க்குற உங்களுக்கு தெரியும், நான் ஷோவில் ஒர்க் பண்ணுற எங்களுக்கு தெரியும், இன்னும் திங்க் பண்ணுங்க, நைஸ் ஜால்ரா பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஓகே சிஸ்டர், உண்மை கசக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிஜே சார் வணக்கம், உங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, உங்கள் மேலே எங்களுக்கும் லவ் இருக்கு. மாகாபானான் சார் கூட இந்த ப்ராப்ளம் ஒரு கமெண்ட்ஸ் கூட சொல்லாமல் எஸ்கேப் ஆயிட்டாரு. என்ன மீடியா பாலிடிக்ஸ் என்னன்னு அவருக்கும் தெரியும். ஓல்டு விஜய் ஆங்கர் அண்ட் எம்ப்ளாயீஸ் குரூப் கிட்ட கேட்டால் மட்டும்தான் தெரியும். அண்ட் நீங்கள் 20 பேருக்கு கெடுதல் பண்ணிட்டு 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது உங்களுக்கு ஓகே, பட் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, தப்பில்லை. ஆனால் உங்கள் டிஜே ஒர்க்கில் யாராவது அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க சொல்லும்போது தான் டென்ஷன் ஆகும், உங்களுக்கும் வரும். உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா இந்நேரம் ஒரு வீடியோ போட வேண்டியது தானே பிரியங்கா. சம்பவம் நடந்து முடிஞ்சு 10 days முடிஞ்சு தான் இவங்களே வீடியோ போட்டாங்க. இவ்வளோ பேரோட கமெண்ட்ஸ் அண்ட் ஹேட் ஸ்பீச் கேட்டு எப்படி ஒருத்தங்களுக்கு உடனே வீடியோ போடுற மைண்ட் செட் வரும் அப்படின்னு டிஜே பிளாக் சொல்லியிருக்காரு. இந்த சீசன் படுமட்டம் பிகாஸ் யுவர் அக்கா பிரியங்கா அண்ட் யுவர் பிரதர் இர்ஃபான் நாஞ்சில் போனப்போ எந்த வீடியோவும் வரல. ஏன் உனக்கு உங்கள் அக்காவை காரி துப்புனா பிறகு வருது, அண்ட் நாஞ்சில் போனப்போ நீங்களே யாரும் கண்டுக்கல. செம்படி இல்லைன்னா உன்னையும் வெளியில் போன்னு பெரிய செம்பு சொல்லிடும். வெளியில் அனுப்புகிற மொக்கையா ஒர்க் பண்ண மாட்டேன் ப்ரோ, என்னோட ஒர்க்கில் கரெக்டாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அவங்க மேலே மரியாதை இருக்குது, ஆனால் அதுக்காக நீங்கள் பிரியங்காக்காக சொம்பு தூக்கக்கூடாது. ஆமாம் நண்பா, எனக்கு மரியாதை இருக்குது, சுயமரியாதை இருக்குது. ஸோ சொம்பு தூக்கி தான் வாழ்க்கையை ஓட்டணும்னு அவசியம் இல்லை நண்பா. இவனை அன்பாலோ பண்ணுங்கடா, எல்லாரும் கருப்பு ஆடு. நேத்தி சொல்ல வந்தது மூடிட்டு போடா வெண்ணை. ரெண்டு ரேசிசம் பேசுறீங்களா அப்படின்னு டிஜே பிளாக் கேட்டிருக்காரு. ரொம்ப ஓவரா தான் போகிறாங்க. நீ கொடுக்குற கமெண்ட்லேயே தெரியுது ப்ரோ, நீ யாருக்கு ஜால்ரா போடுறேன்னு. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போக வேண்டியது தானே, பார்த்துக்கோ மணிமேகலை அப்படின்னு மணிமேகலையும் அட்டாக் பண்ணியிருக்காரு. விஷுதா சேம் பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ கண்டிப்பாக பிரியங்காக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ, பிகாஸ் பிரியங்கா தான் உனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, வீக்கெண்டில் நீங்கள் டிவி ஷோ பார்த்து என்ஜாய் பண்ண என்டர்டெயின்மெண்ட்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ யோசிச்சு உண்மையை தெரிஞ்சு பேசுங்க. பாவம் ப்ரோக்கு பாலிடிக்ஸ் தெரியலை, இட்ஸ் ஓகே தோலா, பல அரசியலை தாண்டி தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு டிஜே பிளாக். இது பிரியங்காக்கா மணிக்கா அப்படின்னு கேட்டதுக்கு உண்மைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா பிளாக், சீக்கிரம் பிளாக்குக்கு கொஞ்சம் விபூதியை எடுத்து வைங்க, முடிஞ்சா பிரசாதமும் எடுத்து வைங்க அப்படின்னு பிளாக் சொல்லியிருக்காரு. யூ ஸ்பாயில் த ஷோ, வேர் யூ கோ ஷோர் காட் ப்ராப்ளம் காஸ், தட் வை யுவர் ஹஸ்பண்ட் ஆல்சோ ரன் அவே. அதுக்கு ப்ரோ தப்பான அக்கௌண்ட்டை டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருத்தரை குறை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி போவாங்க, அப்படிப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. இதை தான் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ப்ரோ டோ யூ திங்க் மணிமேகலை டம்மி பீஸ் வீடியோ பை பிரியங்கா இஸ் நெசசரி இன் த ஷோ, ஜஸ்ட் வண்டர் வை ஷீ கேட் புட் த வீடியோ, இட்ஸ் ஆல் டிசைடட் பை டைரக்ஷன் டீம், இட்ஸ் ஏ ஃபன் பார்ட் ஆஃப் த ஷோ, டேக் இட் ஆஸ் ஃபன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் விஜய் டிவியில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலாய்ப்பாங்க. அண்ட் அவங்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சில பேர் ரொம்ப ரொம்ப வருஷமாக இப்படி தான் விஜய் டிவி இந்த ஃபார்மேட்டில் தான் போயிட்டுருக்கு. இப்போ மணிமேகலை திடீர்னு இப்படி சொல்லும்போது தான் எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்குது.